மக்களே, நான் வர்றேன் தனியா. பாஜகவை தனி ஒருவனாய் தெரிக்கவிட்ட ராகுல் காந்தி. காலையில் வந்த பரபரப்பு ஆக்ஷன். டெல்லி 18வது மக்களவையின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாஜகவையும் பிரதமர் நரேந்திர மோடி மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். இந்த நிலையில் அவரது பேச்சு இந்துக்களை புண்படுத்துவதாக இருப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டிய நிலையில் அவரது உரையின் 11வது பகுதிகள் மக்களவை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மையின்றி கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. அதே நேரத்தில் கடந்த தேர்தல்களை விட தற்போது எதிர்க்கட்சிகள் மிக பலமாக நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்றனர். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே 18வது மக்களவையின் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடியது. குடியரசுத் தலைவர் உரையுடன் கூட்டம் தொடங்கிய நிலையில் நேற்று அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் ராகுல் காந்தி, மஹிவா மொய்த்ரா, ராசா உள்ளிட்ட பலர் உரையாற்றினர். குறிப்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியின் பேச்சில் அனல் பறந்தது. நீட் தேர்வு, மணிப்பூர் விவகாரம், அயோத்தி விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை குறித்து ராகுல் காந்தி மிக ஆவேசமாக பேசினார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து பல விஷயங்களை ராகுல் காந்தி விமர்சனங்களாக முன்வைத்தார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, மணிப்பூருக்கு செல்லாதது, இந்துக்களை பிரதமர் மோடியும் பாஜகவும் பிரதிநிதிப்படுத்த முடியாது என பேசினார் ராகுல் காந்தி. அவர் பேசிய போது முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி எழுந்து நின்று குறுக்கிட்டு பேசினார். இது மட்டுமல்லாமல் பாஜக அமைச்சர்களும் எம்பிக்களும் பலமுறை எழுந்து நின்று ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பல மாநில பாஜக தலைவர்களும் பிரமுகர்களும் ராகுல் காந்தியின் பேச்சை விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக இந்து சமூகத்தை ராகுல் காந்தி அவமதிப்பு விட்டார் எனவும் அவர்களை வன்முறையாளர்கள் போல் சிந்திக்கிறார்கள் என்று பலரும் கண்டன அறிக்கைகளும் பேட்டிகளும் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ராகுல் காந்தியின் பேச்சின் 11வது மக்களவை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சி ராகுல் காந்தி பேசிய சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பாஜக, RSS ஆகியவை குறித்தும் இந்து மதம் குறித்தும் ராகுல் பேசிய விமர்சனங்களை அவை குறிப்பில் இடம்பெறவில்லை. மேலும் இந்துக்கள் பிரதமர் மோடி, பாஜக, RSS குறித்த பேச்சில் சில பகுதிகள் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ.